வெல்கம் டு ஸ்வீட் ஓம் கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சிக்கன் தம் பிரியாணி. இதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்பதை இப்போ பார்க்கலாம். பாசுமதி அரிசி 1/2 கிலோ, சிக்கன் 1/2 கிலோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், வெங்காயம் 200 கிராம், தக்காளி 150 கிராம், பச்சை மிளகாய் 4, புதினா இலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், தயிர் 50 கிராம், பட்டை லவங்கம் ஏலக்காய் லெமன் ஆஃப். ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. சிக்கனை எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சம் உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து 1/2 மணி நேரம் ஊற வைங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் கூட பட்டை லவங்கம் ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. இப்போ பொடியை நறுக்கின வெங்காயத்தையும் கூட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா ரெண்டுத்தையும் நல்லா வதக்குங்க. இப்போ புதினா இலையை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்குங்க. எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கணும். இப்போ 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி இப்போ நல்லா வதக்குங்க. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். ஸோ ஒரு மூடி போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ வதங்கிடுச்சு. தக்காளியை நல்லா கலருங்க. இப்போ சிக்கன் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. சிக்கனை நல்லா கலரிக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காத அளவுக்கு இதை நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். இப்போ கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க.
இதையே நல்லா கலருங்க. நம்ம எந்த அளவு கலர்றோமோ அந்த அளவு வந்து நமக்கு டேஸ்ட் வரும். இப்போ கூட தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் சிக்கன் கூடவே போட்டிருக்கணும், அதை நான் மறந்துட்டேன். ஸோ இப்போ நான் அதை சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா கலரி ஒரு 10 நிமிஷம் வந்து சிக்கன் நல்லா வேகணும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வைங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4 டம்ளர் தண்ணியை சூடுபடுத்திக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை 10 நிமிஷம் வேக விட்டுருக்கோம். இப்போ அது நல்லா வெந்து இந்த மாதிரி வந்திருக்கு. அதை நல்லா கலரிக்கோங்க. அடி பிடிக்காத அளவு கலரிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி எடுத்து அதில் போடுங்க. அந்த அரிசியை லைட்டாக வந்து கலருங்க. அரிசி உடஞ்சிடும். அதனால் ரொம்ப பார்த்து பக்குவமாக மெதுவாக அதை கலரி விடுங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா அரிசியில் நல்லா காரம் ஏறி பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இப்படி பண்ணுறோம். உடையாமல் லைட்டாக கலரி ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆகிடும். 2 நிமிஷம் வரைக்கும் இப்படி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணி எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு போடுறது அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை நல்லா கலருங்க. இதை நல்லா கலரிட்டு மூடி போட்டு வச்சிடுங்க. தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. அதை லைட்டாக கலரி எலுமிச்சம்பழம் அதில் ஊற்றிடுங்க. சேர்த்துட்டு 10 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ மூடி போட்டுடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணோம்னா வந்துட்டு இந்த மாதிரி வரும். இதை லைட்டாக கலரிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நெய் எடுத்து ஓரத்தில் ஊற்றுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இதில் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு கனமான தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சுருங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா பிரியாணி ரெடி. சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன இந்த அளவுகளை வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அரிசி உடையாமல் சிக்கன் இது நல்லா வெந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.